ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறப்பான ஒரு பதிவு. அது எதை பற்றின பதிவு அப்படின்னா, குரோதி வருஷம் முடிஞ்சு விஸ்வாவசு பிறக்கிறது. சாதாரணமாக ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ பெரியவா எப்படி இந்த புது வருஷத்தை கொண்டாடுவா அதை பற்றி பார்க்கலாம். வாழை மரம்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா வித சுப தினங்கள்லையும் இந்த வாழை மரம் கட்டுறது விசேஷம். ஸ்ரீமடத்தில் ஆள் உயர கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி 2 வாழை மரம் கட்டிடுவா. வாழை மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது எல்லா பாகமும் எல்லாருக்கும் எந்த சமயத்திலையும் உபயோகப்படுறது. அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் உபயோகமாகிற மாதிரி நாம் வாழ்ந்து காட்டணும். அதைத்தான் ஸ்ரீ பெரியவா தன்னோட ஒரு வாழ்க்கையிலையும் ஒன்னொன்னையும் நமக்காக ஒரு மெசேஜை சொல்லி அதை வாழ்ந்து காட்டியிருக்கா. பெரியவா என்ன பண்ணுவா அப்படின்னா, வாழைன்னு எடுத்துட்டேன்னா வாழை பூ, மரம், காய், இலை, அதோட தண்டு, அதோட கீழே வேரில் இன்னொரு குட்டி வாழை மரம் வந்துடும். இதுதான் வாழையடி வாழையாக வருதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாழையடி வாழை மாதிரி நம்மளுடைய குடும்பமும் தழைச்சு நம்ம சந்ததிகளும் ஆரோக்கியமாக அதிர்ஷ்டமாக எப்போதும் மகிழ்ச்சி பொங்க செல்வத்தோட நிறைஞ்சு நீடூழி வாழணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அந்த மாதிரி பெரியவா இந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறா. இந்த மாதிரி பதிவை நாம் கேட்கணும், அதை கேட்கறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இன்னைக்கு நாம் விஸ்வாவசு வருஷம் எல்லாருக்கும் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினால சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் எல்லார் வீட்லேயும் ததும்பும். அதில் அந்த மாதிரி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு காத்துட்டுருக்கா. நாம் பண்ண வேண்டியது பெரியவாளுடைய திரு பாத கமலத்தை இறுக்கி பிடிச்சிண்டு சரணம் 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 சரணம்னு சொல்லிண்டு பெரியவா நாமத்தை சொல்லிண்டு ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்னு சொல்லணும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, யாருக்கு என்ன நாமா பிடிக்குமோ அதை சொல்லி பெரியவா பாத கமலங்களை இறுக்கி பிடிச்சுண்டா போகிறோம். இந்த மாதிரி ஒரு பதிவு பெரியவா நமக்கு என்ன சொல்லியிருக்கா, புது வருஷம் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பண்ணலாம். ஆள் உயர கண்ணாடியில் வாழை மரம் அலங்காரம் தோரணத்தோட முதல் நாளே ஊரில் இருக்கிற வித்வான்கள் யார் யார் ஸ்ரீமடத்துக்கு பரிச்சயமோ வருவாளோ பெரியவா கிட்ட அத்தியந்த பக்தி கொண்டவா தானே வர முடியும். யாருக்கு அனுகிரகம் கிடைக்குமோ அவள் தான் வரவும் முடியும் இல்லையா. தெய்வம் நினச்சா தானே நாமளே கோயிலுக்கு போக முடியும். அந்த மாதிரி பெரியவா யார் நினைக்கிறாளோ அவள் முதல் நாளே அங்கே தங்கி காத்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பெரியவா எழுந்து வரைச்சே வாத்தியமும் பாட்டும் இசையும் அப்படியே ரொம்ப கனஜோராக போயின்னு இருக்கும். வாசலில் வாழை மரம் கட்டி கோலம் போட்டு தீபம் ஏற்றி அந்த தங்க செயினெல்லாம் அந்த 2 பீரோ பக்கத்துலேயும் அந்த நிலக்கண்ணாடியில் தங்கத்தில் மகாலட்சுமி இருக்கா. அதனால் மகாலட்சுமி இருந்தாலே சகலமும் எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் 2 பக்கமும் கண்ணாடி ஆளுயர கண்ணாடியில் வாழை மரம் கட்டி பக்கத்தில் அந்த தங்க சங்கிலியை வச்சதுக்கப்புறம் பூ, பழம், காய், என்னென்ன காய் வகை கனி வகை இருக்கோ எல்லாம். அப்புறம் இந்த வித்வான்களுக்கு போத்துறதுக்கு சால்வை போத்துறதுக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்ணுவாளாம் பெரியவா. அது ஒரு 50-100 இருக்கும். அதே போல் 1008 1 காயின் வர்றவா எல்லாருக்கும் தன்னோட கையினாலேயே அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவா ஸ்ரீ பெரியவா. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் இன்னைக்கு பெரியவா தான் பண்ணுறா. அதோட பதிவு தான் இது. அதனால பெரியவா அனுகிரகம் இன்னைக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்கு. இந்த மாதிரி பதிவுகளை நாம் தேடி பார்க்கணும். அந்த 3 மணிக்கு பெரியவா கண்ணை மூடிக்கிண்டே ரூமை விட்டு வெளியில் வருவாளாம். தூங்கிட்டு இருந்த ரூம்லேருந்து வெளியில் வருவா. இவா எல்லாரும் 3 மணிக்கு 2:45 2:30 எல்லாமே ரூமு முன்னாடி குளிச்சு தியானம் பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அந்த கடமைகள் இருக்கோ அதை நித்திய கர்மா அதை முடிச்சுட்டு நின்றுட்டுருப்பாளாம் ரெடியாக. பெரியவா வெளியில் வந்த உடனே அந்த மங்கள வாத்தியம் இசைக்க, வேதம் முழங்க,
பூவு எல்லாத்தையும் அப்படியே சரமாரியாக கொட்டி, அப்புறமா அந்த தங்கத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா, காய் கனி எல்லாத்தையும் பரவ வச்சு அந்த தாறு முக்கனி அதெல்லாம் பழ வகைன்னாலே எல்லாமே உண்டு. இதில் முக்கனி ரொம்ப விசேஷம். பெருசு 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 பெருசாக எல்லாம் வைப்பா, மன நிறைவாக இருப்பா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறையா. அந்த மாதிரி எல்லாரும் கண்ணை அகல திறந்து அங்கே வந்து பார்க்கணும். அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு அப்போ தான் பெரியவா இது பண்ணுவாளாம், கண்ணை திறப்பாளாம். கண்ணை திறந்துண்டா அந்த அணுக்க தொண்டர்கள் எல்லாம், ஏய் நீ இங்கே கண்ணாடியில் கூட நன்னா தெரியறடா அப்படின்னு சிரிச்சுட்டே பெரியவா குழந்தையாட்டம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாளாம். இந்த வித்வான்கள் பாடுறவா, வாத்தியம் இசைக்கிறவா எல்லாரும் அவாவா சேர்ந்து என்ன பாடணும் வாசிக்கணும்னு நினைச்சாலோ எல்லாத்தையும் அதை ஒரு சேர ஒருமிச்சு பெரியவாளுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்து, பெரியவா எல்லாருக்காகவும் அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கும்போது எல்லாரும் அதை கண் வழியா வாங்கிண்டு, அவ்வளவு ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கணும்னு கண் வழியா வாங்கிண்டு நமஸ்காரம் பண்ணி கோஷம் போடுவாளாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கிற கோஷத்தை போட்டுண்டு பெரியவா அங்கே வந்து நிற்கும் போதே பெரியவா தான் எல்லா அனுஷ்டானங்களும் முடிச்சுட்டு தானே வெளில வரா. அந்த மாதிரி முடிச்சுட்டு வரும்போதே அங்கே போய் உக்காந்துண்டு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம், இந்த காயின் சால்வை ஒரு ஒரு வேதம் படித்த பிராமணால் வித்வான்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாராம். அந்த அணுக்க தொண்டர்களுக்கோ கேட்கவே வேண்டாம். ஏண்டா நீ கூட அன்னைக்கு அப்போ கண்ணாடியில் அழகா தெரியுறியே அப்படின்னு பார்ப்பாலாம். ஒரு சிரிப்பு சிரிச்சுண்டு சின்ன குழந்தையாட்டம் அதெல்லாம் ரசித்து இவா எல்லாரும் இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனமும் இதெல்லாம் பார்த்த உடனேயே இந்த விஸ்வாவசு வருஷம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு இந்த ஜென்மாக்கே இது போரும்னு நினச்சிட்டு எல்லா பக்தாலும் வீட்டுக்கு போவாளாம். என்ன தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு பூ குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு காயின் எல்லாருக்கும் ஒரு ₹1 காயின் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். துளசி தீர்த்தம் யாருக்கு என்னென்ன பிரசாதம் கிடைக்கணும்னு அனுகிரகம் இருக்கோ எல்லா பிரசாதமும் இதை நாம் மனக்கண்ணில் கொண்டு வந்து இந்த பதிவை என்ஜாய் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் எல்லா ராத்துக்கும் பெரியவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி எல்லாரும் நினச்சிண்டா நம்மளுடைய வாழ்வு இனிக்குமே. இந்த விஸ்வாவசு வருஷம் எல்லாருக்கும் சகல செல்வங்களையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நிறைவான வாழ்க்கையையும் என்னன்னைக்கும் ஸ்ரீ பெரியவா தருவா நமக்கு அப்படின்னு இந்த பதிவை நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பம் எல்லாரோடையும் இதை பார்த்து சேர்த்து ரசித்து கேட்கணும். எல்லாருக்கும் இந்த அனுகிரகம் பரிபூர்ண கடாட்சம் உண்டு. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடியிலே நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.